அருமை அருமை. வாங்க நம்ம வந்து ஜன்னல் தண்ணி குடிக்கலாம். சூப்பரா இருக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்து வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாசி கண்டார் சுலைமான் நாசி கண்டார். இங்கே பாருங்க, இதுதான் கடை. இவ்வளோ கூட்டம் நிற்கிதா உள்ளுக்குள்ள. அப்படியே ரோட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வரிசையாக கியூ நிற்கிது பாருங்க. இதா கியூ நிற்கிதா, இதுக்குள்ள அது வரைக்கும் எல்லாமே சாப்பிட்றதுக்காக கியூ நிற்கிது. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு கடை. வாங்க நம்ம இப்போ இந்த கடையில் போய் சாப்பிட்லாம். சுலைமான் நாசி கண்டார். கூட்டத்தை பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. எத்தனை வருஷமா பண்றீங்க? 1962 வியாபாரம் பண்றோம். சரி சரி. கடை. என்னென்ன சாப்பாடு இருக்கு இங்க? சாப்பாடு நாசி கண்டா மட்டும்தான். ஓ சரி. ஆமா, நாசி வேற எந்த சாப்பாடு நாசி கண்டா சாப்பாடு மட்டும்தான். காலையில 6:30 மணிக்கு திறப்போம். சரி. மத்தியம் சாயங்காலம் 4 மணிக்கு அடைச்சிருவோம். சரி சரி சரி. இது ரொம்ப நாளா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுலைமாங்கிறது வந்து எங்களுக்கு மாமு. அவரு முடிஞ்சவன என் கைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. சரி சரி. வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க நாசி கண்டா மட்டும்தான். சரி நல்லது. பழைய காலத்து நாசி கண்டா. ஓகே நல்லது. சரி வாங்க, இப்போ இங்கே உள்ள ஸ்பெஷலான சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட போகிறோம். நல்ல கூட்டமாக இருக்கு. அவ்வளோ வந்து ஃபேமஸான ஒரு கடை. ஓகே தான், நல்லது நல்லது நல்லது. உங்கள் பேர்? என் பேர் முகமது யாசின். ஓகே ஆமாம் சரி நல்லது. நம்ம வீடியோலாம் பார்ப்பீங்களா? அப்போ டெய்லி பார்ப்பேன்ல. நீங்கள் வந்து கலிபாலாம் எடுத்தீங்க. இப்போ இடையில துபாயில் உங்கள் வீடியோ எல்லாம் பெரிய பார்ப்பேன். மற்றங்க ஏன்னு இருக்காரு கையில் டெய்லி நான் பார்ப்பேன் தான். சரி சரி. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உட்காருங்க, நான் சாப்பாடு சாப்பிட நானே வைக்கிறேன். சார் ஓகே சூப்பர். ஓகே சாப்பாடு 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுது. 4 மணி. ஆமா, வெள்ளிக்கிழமை மட்டும் 1:30 கிடைச்சிரும் தொழுவனால. சரி. சூப்பர். ஓகே வாங்க பாருங்க, நாசி கண்டார் வந்துருச்சு. வாங்க சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடலாம். நாசி கண்டார் கடை பேர் வந்து என்னது? நாசி கண்டார் சுலைமான். ஓகே, கடைசியில் பார்த்தா எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். ஆமாம் சரி, வாங்க சாப்பிடுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆஹா ஆஹா, அருமையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸு, நல்லா சைனாக்காரங்க, நிறையா மக்கள் வந்து இங்கேருந்து வீடியோ போடுவாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. அந்த மீன் கறி எல்லா கறியும் சப்போர்ட் பண்ணி அருமையாக இருக்குது தான், நல்லா இருக்கு. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கல்ல, இந்த டேஸ்ட்டுக்கு தான் எல்லாமே. சூப்பராக இருக்குது. கறிலாம் நல்லா வெந்து நல்லா அருமையாக இருக்குது. இது வந்து ஐயம் பவாங். வாங்க. ஆஹா, அப்படியே கையில் பிச்சவனே வந்துடுதுங்க. அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு. தொப்பி போட்டு அடைய வந்துடல. வேற லெவல். நல்லா இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வரைக்கும் ஏன் சாப்பிடாம இருக்கீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? எல்லாமே சுவையாக இருக்குது. இல்லை நீங்கள் தான் சமைக்கிறீங்களா? அப்படியா? ஒரு அர்த்தங்கள் என்னன்னா, அந்த காலத்துலலாம் வந்து புனாங்க மக்களுக்கு வந்து நாசிகண்டா விரும்பி சாப்பிடுவாங்க. அது காலை வியாபாரம் மட்டும்தான். நாங்கெல்லாம் அந்த காலத்துல வந்து 3 மணி கடை திறப்போம், 10:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவோம். அப்படி எல்லா புனாங்க மக்களும் எல்லாமே அந்த மாதிரி நடந்த காலங்கள். இப்ப காலங்கள் மாற 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 டைமிங் பிகேபி வந்ததோட அந்த டயத்தை நாங்கள் மாத்திக்கிட்டோம். இப்ப 6:30 மணிக்கு தொழுவ முடிஞ்சோடனே நாங்கள் திறக்கிறோம் 4 மணி வரையும். அதோட முடிஞ்சு வியாபாரம். மறுநாள் காலையில நாங்கள் வியாபாரம் பண்றோம். இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நாங்கள் நாசி கண்டா போறோம். அதான் உண்மையான அர்த்தங்கள். நாசி கண்டான்னு ஒரு அர்த்தங்கள். காலை நாசி காண்டாங்கிற அர்த்தம் அதான். அந்த தூக்கிட்டு வருவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படி உள்ள காலங்கள் இங்க பின்னாங்க தான் ஆரம்பம். புனாங்க தான் ஆரம்பம். நாசி கண்டா புனாங்கல இருந்து வந்தது தான். ஆமா, இப்பதான் படிப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேலை கடையை திறக்கிறது. ஆமா, சூப்பரா சுவை சூப்பரா இருக்கு. ஆமா, வந்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அருமையா. ஆமா, விலையும் கம்மி. விலையும் நம்ம அந்த அளவுக்கு விலை இல்லை. விலை கம்மியா தான் போடுறோம். நியாயமான விலையை தான். மக்களுக்கு சாப்பிடட்டும். என்ன அதெல்லாம் சாப்பிட்டு திருப்தியா வாழ்த்துது. அதே பெரிய நம்மளுக்கு ஒரு நன்மை. நம்மளுக்கு நல்லா இருக்கு. திகட்டாம இருக்கு. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். வந்தீங்கன்னா சாப்பிடுங்க கண்டிப்பா. கடையில் மக்கள் கூட்டம் பாருங்க. மக்கள் வர்ற சாப்பிட எந்திரிச்சு போக அந்த மாதிரி வந்து பிஸியாக இருக்கு பாருங்க. இன்னும் கியூ நிற்கிது. இன்னும்
முடியல வாங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஓகேதா, ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சிறப்பாக பண்ணுங்க. சரிங்க தா, ஓகே தா, அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா இங்க பாருங்க, இன்னும் கீவு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈப்போலேருந்து வந்திருக்கீங்க? சரி தா, ஓகேதா. சரி நண்பர்களே, நல்ல மூலிகையினால தயார்பட்ட சாப்பாடு கிடைக்குது, அதனால தான் இவ்வளோ கூட்டம். குறிப்பாக வந்து இந்த நாட்டு மலாய மக்கள் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. கியூ வந்து பாருங்க ஃபுல்லாக நிற்கிது பாருங்க. ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஓகே 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 ஓகே, நல்லா இருக்கு. பார்ப்பீங்களா? சரி, ஓகே ஓகே பாய். இங்கே பாருங்க கியூ பாருங்க, ஃபுல்லாக 2-3 கடை தள்ளி வரைக்கும் கியூ நிற்கிது. மணி என்ன ஆச்சாப்பா? மணியா? மணி என்ன? 1:15? 1:15. 2:15? 1:15. 1:15க்கு கரெக்டாக 2-3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் சாப்பாடு. ஆமா, 2 மணிக்கெல்லாம் 2 மணிக்கெல்லாம் அங்கே சாப்பாடு முடிஞ்சிடும். ஓகே. சாப்பாடு விலை குறைவு. இப்போ நம்ம சாப்பிட்டது ஒரு கோழி, ஒரு இறைச்சி, அப்புறம் ஒரு முட்டை, சைவர் எல்லாம் இருக்கு. 13 வெள்ளி. ஆமா, 13 வெள்ளி தான். ரொம்ப சௌகரியம். இந்த மாதிரி வேற இடத்துல உங்களுக்கு கிடைக்குமா தெரியும். ஆமா, ஸோ அதனால வந்தீங்கன்னா விலையும் குறைவு, நல்ல தரமான சுவையான சாப்பாடு. கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. மும்பையிலே அடுத்து நாம வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் தண்ணி குடிக்க போறோம். ஜன்னல் தண்ணி? ஆமா. அது என்ன ஜன்னல் தண்ணி அப்படின்னா ஐஸ் திங்காப் பினாங். அதான் வந்து ஐஸ் திங்காப் பினாங், அதாவது ஜன்னல் ஓரமா விற்கிற தண்ணி. இப்போ இங்கேயும் கியூ நிற்கிது பாருங்க. ஆமாம், ஆல்ரெடி நான் சௌராஷ்டிரா மார்க்கெட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் கூட வந்து இங்கே சாப்பிட்ருப்பேன். இப்போ வந்து வாங்க நம்ம தண்ணி குடிக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஐஸ் திங்காப். ஐஸ் திங்காப்லேயே பல வகை இருக்கு. இளநீ தண்ணியா? இளநீ தனி, சப்சாவதை, கடற்பாசி, நம்ம கடல் பாசி, சப்ஜாவதை, இளநீ தண்ணி, சர்பத்து. சர்பத்துனா நம்ம பேர் வச்சு அந்த இது காய்ச்சுவாங்களா ஊர்ல, அந்த மாதிரி இங்க நம்ம சொந்தமா இது நம்மளோட ரெசிபினா நம்ம அந்த காலத்துல வந்து ஊர்ல இருந்து எடுத்த ரெசிபி தான் இது எல்லாமே. என்ன இப்ப வெயில் காலத்துல இந்த மாதிரி குடிச்சோமா உடம்பு அப்படி கூலா இருக்கு, மெயினா கூலா இருக்கும். அப்படி குடிச்சு பார்த்துட்டு எல்லாமே வந்து இது உங்க கண்டுபிடிப்பு எல்லாம் வந்து இப்ப எங்க பாட்ட மட்டும் கண்டுபிடிப்பு. ஆனா என்ன பண்ண அப்படியே வச்சு என்ன இது பத்தில இது வந்து நம்ம இளநியை உரிச்சு சீவி அந்த தூசிலாம் படாம இது மட்டும் எங்களுக்கு மட்டும் இப்போ உரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பெரும்பாலும் உரிக்கிறதுல எல்லாமே பச்சையா வெட்டி கொடுத்துறாங்க. அதனால இதுதான் நம்மளோட சர்பத்து. இதுதான் நம்ம இனிப்பு சர்பத்து. இது 1919 திறந்த கடை பாருங்க. சர்பத்துக்கு இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ், அதனால நம்ம இப்போ குடிக்க வந்திருக்கோம். மக்கள் கூட்டம் கியூவில் நிற்கிறாங்க பாருங்க. அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா சௌராஷ்டிரா மார்க்கெட். ஓ, செந்தூல் போடுறீங்க? செந்தூல் தானே. இது என்னது? சக்கரை, நாட்டு சக்கரை. நம்ம இது அதுனா கல்கண்டு, அந்த இது பணம் போட்டு இது பண்ணி நாட்டு சக்கரை, பணக்கல்கண்டு. தேங்காய் பால், அந்த இது செந்தூல் பச்சை தான். அந்த என்ன ரம்பால அரைச்சி அதை மாவு மாதிரி செஞ்சு நம்ம இது நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு இது பண்றோம். ஐஸ் டிங்காப்ல வந்து நம்ம செந்தூல் சாப்பிட்றோம். இங்கே வந்து அடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், சர்பத்து வரும். அது வரைக்கும் இதை சாப்பிடுவோம். ஆஹா, அருமையாக இருக்கு. இங்கே வந்து சர்பத்து மட்டும் இல்லை, இந்த இது செந்தூலும் கிடைக்கும். வந்து குடிங்க. நாட்டு சக்கரை டேஸ்ட்டு, தேங்காய் பால் எல்லாம் சூப்பர். அருமை அருமை. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு, நல்ல சுவையாக இருக்கு. இதுவும் ட்ரை பண்ணுங்க. அடுத்து சர்பத்து வரட்டும், அதையும் குடிப்போம். இது என்ன தண்ணி? ஹனி லெமனா? வாங்க நம்ம வந்து ஜன்னல் தண்ணி குடிக்கலாம். சர்பத்து வந்துருச்சு பார்த்துங்க. ஐஸ் டிங்கா பினாங். ஆஹா, அருமையாக இருக்குங்க. இளநீ, அப்புறம் நம்ம சர்பத் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதான் ஐஸ் டிங்காப்.
நல்லா இருக்கு. அதாவது ஐஸ்டிங் கப்னா அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ஜன்னல் ஓரமா வச்சு வியாபாரம் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த பேர் வந்துருச்சு. சூப்பரா இருக்கு. ஓகே நண்பர்களே, மணி சரியாக இப்போ வந்து ஒரு 9 மணி ஆக போகுது. நம்ம வந்து இப்போ கடைசியாக சப்பாத்தி சாப்பிட போகிறோம். நாங்கள் சார்ஜ் டவுன் நம்ம வந்து வந்தாச்சு. நம்ம வந்திருக்கிற கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை சப்பாத்தி. நம்ம கடையில் என்ன இருக்கு சாப்பிட? இருக்கு ஆட்டுத்தலை, ஆட்டுக்கால், ஆட்டுக்குடல், ஆட்டு மூளை, ஆட்டு இறைச்சி எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆட்டோட பண்ற கீமா. சப்பாத்தி மட்டும்தான்? சப்பாத்தி வெள்ளை சோறு. ஓகே சரி ரைட். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஆட்டுக்குடல் இது வந்து சாப்பிட போகிறோம். பாருங்க, சுட சுட வந்து சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. இதான் வந்து ஆட்டுக்குடல் பாருங்க. ஆஹா, பார்க்கவே அருமையாக இருக்கு. ஓகே, நான் வெள்ளைச்சோறும் இருக்கு, வேணா வெள்ளைச்சோறு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வெள்ளைச்சோறுக்கு நிறைய சைடிஷ் இருக்கு. சூப்பர். ஓ, இது வந்து ஆட்டு கீமா, கொத்துன அரிசி ரைட்டு, கொத்துக்கறி. பாருங்க, அருமையாக வந்து சப்பாத்தி குடல் கறி வந்துருச்சு. வாங்க சாப்பிடுவோம். சூப்பர். சுட சுட சப்பாத்தியை வந்து நல்லா விரிச்சு விட்டு, பெரிய சப்பாத்தி இருக்கு, தட்டே மூடிடுச்சு. நல்லா சாப்பிட்டா இருக்கு. நல்லா இருக்கு, சாப்பிட்டா இருக்கு. அப்படியே இந்த குடல் கறியை அப்படியே ஊற்றி தொட்டு சாப்பிடுவோம். சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க, பிக்க பிக்க சூப்பராக இருக்குது. நல்ல மெதுவான சப்பாத்தி. அந்த குடல் கறியோட அப்படியே தொட்டு சாப்பிடுவோம். பிஸ்மில்லா. ஓகே வாங்க, குடல் கறி சப்பாத்தி. பிஸ்மில்லா. மூத்தா இருக்குல்ல அது, நல்லா சூப்பராக இருக்குங்க. குடல் கறி சப்பாத்தி மிக்சரு அருமை. காலையிலேருந்து நம்ம ஆரம்பித்து இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சப்பாத்தியோட முடிச்சாச்சு. முடிச்சாகணும். இதுக்கு மேலே சாப்பிட்றது நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். ஸ்ட்ரீட் ஃபுட் தான், நல்லா இருக்கு. ஓகே நண்பர்களே, நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. 2 சப்பாத்தி, ஒரு குடல் கறி, 10 வெள்ளி. கரெக்டா? 20 வெள்ளி. 1 2 சப்பாத்தி ஒரு குடல் கறியா? ஆமா, 10 வெள்ளி. 10 வெள்ளி. 2 சப்பாத்தி ஒரு குடல் கறி 10 வெள்ளி. அருமையா இருக்கு, வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. நைட்டு சூப்பரான டிஃபன். அண்ணன் பேர் வந்து கண்ணன். அண்ணன் பேர் வந்து கண்ணன். ஆமா, அண்ணன் நம்ம ஃபாலோவர்ஸ் தான். அண்ணன் சீக்கிரமா சாப்பாடு கடை திறக்க போறாங்க. என்ன கடைண்ணே? நம்ம வந்து ஹில்வில் கேஃபே. ஓகே, இங்க அது புக்கே பண்ணி டேரக்டர். ஓகே, ஸோ அண்ணன் கடை என்னைக்கு திறக்கிறீங்க? நோம்பு நாள் திறக்கிறாங்க. திறந்தீங்கன்னா அந்த ஏரியா பக்கம் போனீங்கன்னா போய் சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் வாங்க, தாராளமா வாங்க. ஓகே ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நல்ல சிறப்பாக இன்னைக்கு நாள் அமைந்தது. இதே போல அடுத்து இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை. ரொம்ப நன்றி.